Hello guys, I'm Muru. நாசாவோட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் பிக் பேங்க் அப்புறம் 600 மில்லியன் ஆண்டுகள்ல உருவான ஃபயர்ஃப்ளை ஸ்பார்க்கிள் எனும் கேலக்சியை கண்டுபிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பிக் பேங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக் பேங் தான் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட், பிக் பேங் தான் எல்லாத்துக்கும் தொடக்கம். அந்த பிக் பேங் 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி பெரு வெடிப்பு ஏற்பட்டுச்சு. பிக் பேங் ஏற்பட்டுச்சு. பிக் பேங்க்ல இருந்தா அந்த பெரு வெடிப்புல இருந்தா சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ் ஆர்வி பண்ணிட்டு இருக்கிற நட்சத்திரங்கள் ஆர்வி பண்ணிட்டு இருக்கிற பிளானட்ஸ் ஆர்வி பண்ணிட்டு இருக்கிற மூன்ஸ், அஸ்ட்ராய்ட், நெபுலா, இது எல்லாமே இருக்கிற கேலக்சி. இந்த மாதிரி மல்டி கேலக்சி, நமது மில்கி வே கேலக்சியில இருக்கிற நமது சோலார் சிஸ்டம், நமது பூமி, இது எல்லாமே அந்த பிக் பேங்க்ல இருந்தா வந்துச்சு. அந்த பிக் பேங் 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி பிக் பேங் ஏற்பட்டுச்சு. பெரு வெடிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த பிக் பேங்க் அப்புறம் 600 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் உருவான ஃபயர்ஃப்ளை ஸ்பார்க்கிள் எனும் கேலக்சியை நாசாவோட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த ஃபயர்ஃப்ளை ஸ்பார்க்கிள் இந்த கேலக்சி நமது பூமியிலிருந்து 13 பில்லியன் லைட் இயர்ஸ்ல அமைஞ்சிருக்கு. ஒரு லைட் இயர் கிலோமீட்டரா கவுண்ட் பண்ணா 9.467 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் ஒரு லைட் இயர் கிலோமீட்டரா கவுண்ட் பண்ணா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த ஃபயர்ஃப்ளை ஸ்பார்க்கிள் இந்த கேலக்சி நமது பூமியிலிருந்து 13 பில்லியன் லைட் இயர்ஸ்ல அமைஞ்சிருக்கு. அப்புறம் 8 இயர்ஸ்ல இந்த கேலக்சி அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்துல எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீடே நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த ஃபயர்ஃப்ளை ஸ்பார்க்கிள் இந்த கேலக்சி அடையிறதுக்கு 13 பில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அன்பிலிபிலிட்டிஸ்ல இந்த கேலக்சி அமைஞ்சிருக்கு. பிக் பேங்க் அப்புறம் 600 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் உருவான இந்த ஃபயர்ஃப்ளை ஸ்பார்க்கிள் இந்த கேலக்சியை நாசாவோட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்கு. இதோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவை நாசாவுக்கு சென்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபயர்ஃப்ளை ஸ்பார்க்கிள் இந்த கேலக்சி நமது மில்கி வே கேலக்சி விட 10,000 மடங்கு குறைவான எடையை கொண்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபயர்ஃப்ளை ஸ்பார்க்கிள் இந்த கேலக்சியில 10 ஓப்பன் கிளஸ்டர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓப்பன் கிளஸ்டர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளஸ்டர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திரங்கள் நெருக்கமாக அமைஞ்சிருக்கிறது கிளஸ்டர். அந்த கிளஸ்டரை 2 வகைப்படுத்திருக்காங்க. ஒன்னு ஓப்பன் கிளஸ்டர், இன்னொன்னு குளோபல் கிளஸ்டர். ஓப்பன் கிளஸ்டர்னா ஒரே ஒரு ஜெயன்ட் மாலிகுலர் கிளவுட்ஸ்னால 100ல இருந்து ஆயிரக்கணக்கான யங்கஸ்ட் நட்சத்திரங்கள் உருவாகும். இதான் ஓப்பன் கிளஸ்டர். குளோபல் கிளஸ்டர்னா லட்சக்கணக்கான ஓல்டஸ்ட் நட்சத்திரங்கள் இருக்கிறது குளோபல் கிளஸ்டர். ஃபயர்ஃப்ளை ஸ்பார்க்கிள் இந்த கேலக்சியில 10 ஓப்பன் கிளஸ்டர் இருக்கு அப்படின்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேலக்சி நமது மில்கி வே கேலக்சி மாதிரி இருக்கக்கூடிய கேலக்சி இது அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஃபயர்ஃப்ளை ஸ்பார்க்கிள் இந்த கேலக்சி லோ மாஸ் கேலக்சி, குறைந்த நிறைவுள்ள கேலக்சி இது அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேலக்சி இன்னும் ஃபர்தரா ஸ்டடி பண்றது மூலம் பிரபஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் கேலக்சி எப்படி growth அணிச்சு போன்றவற்றை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட் நீங்க பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.